வணக்க மக்களே, இன்னைக்கு நாள் 23 ஆஃப் 61 to 65 பாடி வெயிட். நான் எழுந்ததுக்கு காரணமே இந்த கரண்ட் போனதுனால தான். இன்னைக்கு மட்டும் கரண்ட் போல, நான் ஆபீஸ் போல. ஏன்னா அந்த அளவுக்கு இழுத்து போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன். எழுந்த கையோட அப்படியே பால்கனிக்கு போயிட்டு பல்லுக்கு பாலிஷ போட்டு மத்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் பக்கம் வந்து இன்னைக்கு காலை உணவுக்கு தேவையான முட்டையை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முட்டையை உரிக்கிறதுல முழுசா உள்ள போயிட்ட போல இருக்கு. போன் ஆன் பண்ணி வச்சது கூட தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷமா முட்டையை உரிச்சிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல்னு வந்துருச்சு. சரி, முதல்ல ஏன் ஸ்டோரேஜ் ஃபுல் பண்றோம் சொல்லிட்டு ராஜ்கிரண் மாதிரி உட்காந்து முட்டையை சாப்பிட்டு சக்தி வந்து ஃபிஷ் ஆயில் ஒன்னு வாயில போட்டு ஜிம்முக்கு பறந்துட்டேன். இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் தான் ட்ரெயின் பண்ண போறோம். வழக்கம் போல செஸ்ட் 3 வேரியேஷன், ட்ரைசெப்ஸ் 3 வேரியேஷன் தான் பண்ண போறேன். அதனால சட்டு புட்டுன்னு வொர்க் அவுட்ல குதிச்சுட்டு முதல் வொர்க் அவுட்டா நம்ம ஜிம்ல புதுசா வாங்கின மிஷின்ல பிளாட் பிரஸ்ல ஒரு 3 செட்ஸ் போட்டு, அந்த மிஷின்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தா இன்க்ளைன் பெஞ்ச் இருக்கும். சரி, இன்க்ளைன் பெஞ்ச்ல ஒரு 3 செட்ஸ் போட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா ஸ்பிட் மிஷின் இருக்கும். சரி, ஸ்பிட் மிஷினுக்கு வந்து டிக்ளைன் பிரஸ் ஒரு 3 செட்ஸ் போட்டு பக்காவா செஸ்ட் வொர்க் அவுட் போட்டு ரொம்ப நாளா ட்ரைசெப் தட்டி பார்த்துட்டே இருந்தா. சரி, அவனை போய் ட்ரெயின் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் போடுறப்போ ஒரு ஃப்ரேம் வச்சோம் பாருங்க. ஜிம் மாஸ்டர் மட்டும் இல்ல, ஜிம்ல இருக்கவங்க எல்லாமே செதறிட்டாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த பாராட்டல வாங்கிட்டு நானும் அடுத்து வொர்க் அவுட் போட்டு ட்ரைசெப்ஸ்க்கான வொர்க் அவுட் முடிச்சிட்டேன். கிளம்புறப்போ கண்டிஷனிங் செக் பண்ணிட்டு இருந்தேன். அது செக் பண்றப்பதான் தோணுச்சு, டேய் கடல் முத்து நல்லா தானே இருக்கு, இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே தோல்ல தட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து அருமையான மதிய உணவை சாப்பிட்டு இனிக்கும் கேப் பாயிண்ட்டுக்கு நடந்தே கிளம்பிட்டேன். நிர்வாகம் வந்து சேர்ந்ததும் ஒரு அவுட்ஃபிட் செக் போடுற மாதிரி போட்டு ஒரு குளுக்கோஸ் ஷேக்க குடிச்சிட்டு வேலை பார்க்க போயாச்சு. அப்புறம் இரவட்டியில இரவு உணவு சாப்பிடுறப்ப நண்பர்கள் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் போடு அப்படின்னு. அது ஒவ்வொரு யோசனையும் நோட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு அண்ணனோட வீடியோ வர ஒன்னு பார்த்தோம். முக்கியமா சொல்றேன், அண்ணனோட இந்த ஷோல்டர் ஸ்வாகுக்கு நான் அடிமை. விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான இந்த வெட்டுப்புலி அப்படின்ற மாதிரி நீங்க என்னதான் என்னோட சக்கரை விட்ட கலைக்கலாம் நினைச்சாலும் முடியாது. இதை கேட்டு நம்ம நண்பர்கள் பாராட்டி கீழே கூட்டு போனாங்க. அவங்க கூட சேர்ந்து சக்கரை தூக்குல ஒரு காஃபி குடிச்சிட்டேன். இல்ல, என்னப்பா சொன்ன, சக்கரை தூக்குல ஒரு காஃபி குடிச்சிட்டேன். நிர்வாகம் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் புலி சாதனை பற்றி ஓபன் பண்ணி பார்த்தா மறுபடியும் முட்டையை ரீஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை பார்த்ததும் சந்தோஷமாவும் இருக்கு, சோகமாவும் இருக்கு. சோகம் என்னன்னா முட்டையை மட்டும் தான் ரீஸ்டாக் பண்றாங்க, மத்தது எதுவும் பண்ண மாட்டாங்க. சரின்னு சொல்லி முட்டையை வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஆதின வேற பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேக் டு ஃபார்ம்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பாய் பாய்.